எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனுஷ் நடித்து இயக்கி வெளியில் வந்திருக்கிற ராயன் படத்தை பற்றி தாங்க. இந்த படம் கன்ஃபார்மாக குழந்தைகளோட பார்க்க வேண்டிய படமே இல்லை. இது ஒரு அடல்ட் கண்டென்ட் மூவி தான். ஒரு 18+ இருக்கவங்க மட்டும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். அது குழந்தைகளை தயவுசெய்து கூட்டிகிட்டு போயிடாதீங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ஒரு அண்ணன், அவங்களுக்கு 2 தம்பி ஒரு தங்கச்சி. ஒரு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வெளியூர் வந்துடுறாங்க வேலைக்கு. தனுஷ் தான் சின்ன வயசுலேருந்தே அவங்க தம்பி தங்கச்சி எல்லாம் பார்த்துட்டு வராரு. பெருசானப்போ ஒரு சில பிரச்சனைகளாக வருது. அந்த பிரச்சனைகள்லேருந்து தம்பி தங்கச்சியில் காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. வழக்கமாக இந்த மாதிரி கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் நட்பு, துரோகம் இந்த மாதிரியான நிறையா விஷயங்களை எப்பவுமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களே, இந்த படத்துலையும் நிறையா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே கதையோட பொருந்துதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாண்டடாக வச்ச மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, பொதுவாகவே படங்கள் எடுக்கும்போது சீக்வன்ஸை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிவிட்டு அதுக்குள்ள அந்த சீக்வன்ஸுக்கான காரணத்தை ட்விஸ்ட் மாதிரி வச்சு ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாட்டை வச்சு அதிலிருந்து சீக்வன்ஸை பயங்கரமாக டெவலப் பண்ணுவாங்க. இதுதான் சினிமாவுக்குள்ளேயே ஒரு பேசிக் ப்ரொசீஜர். இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிவிட்டு அது உண்டான காரணத்தை கரெக்டாக வச்சுருக்காங்க. ஆனால் அந்த காரணங்கள்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் என்னென்னமோ காரணங்கள் வைக்கலான்னு ட்ரை பண்ணோம், பட் எதுவுமே இந்த சீக்வன்ஸ் கன்வின்சிங்காக இல்லை. ஸோ அதனால் இந்த காரணத்தை வைக்க வேண்டியதாக போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தனுஷ் சரவணன் அவர்களை கொண்டுறாரு. கொன்ன உடனே இன்னொரு சரவணனுக்கு ஆப்போசிட் பார்ட்டி எஸ்ஜே சூர்யா. எஸ்ஜே சூர்யா அப்படியே விற்கலாம். தனுஷ் தான் என்னோட எதிரி கொண்டுட்டாங்களே, சரி நம்ம இனிமேல் அவரோட பிஸ்னஸ் சேர்த்து பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி அவன் விற்கலாம். ஆனால் என்னென்னா வாண்டடாக போய் எஸ்ஜே சூர்யா தனுஷ்கிட்ட நீ இருக்கக்கூடாது, நீ ஒன்று என் கூட ஜாயின் பண்ணிடு, இல்லைங்க நான் அவனை கொண்டுக்குவா அப்படி சொல்லி வாண்டடாக போய் மிரட்டமாக இருக்குது. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாவே இல்லை, கதைக்கு பொருந்தவே இல்லை, வாண்டடாக வலிஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏகமாவுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அப்புறம் அந்த உசுரே நீதான் அப்படிங்கிற ஒரு சாங்கு மட்டும்தான் பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தனுஷோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. அசுரன் படத்தில் என்ன மாதிரியான ஒரு ஆக்டிங் ஸ்கில் காமிச்சாரோ அதே மாதிரி தான் இதுலேயும் காமிச்சிருக்காரு. என்ன ஒரே வித்தியாசம், அசுரனில் வேட்டி சட்டை கட்டியிருந்தாரு, இதில் பேண்ட்டு போட்டுருக்காரு, அவ்வளோதான். நீங்கள் டிட்டோவாக பார்த்தீங்கன்னா அசுரனையும் இந்த படத்தையும் வச்சு பார்க்கும்போது ரெண்டுமே ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது தனுஷ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சினிமோட்டோகிராஃபி பார்க்குறது என்னோட இனிமேல் போர் அடிக்கல. அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. கலர் கிரேடிங் நல்லா இருக்குது. பல நேரங்களில் இந்த சட்டை கலர்லேயே இருக்குது, ரொம்ப ரத்த வாடகை அடிக்குது ஸ்க்ரீன் ஃபுல்லாக. பட் அது ஓகே தான், மேனேஜபிள் தான். இந்த படத்தில் இருக்கக்கூடிய எனக்குண்டான விமர்சனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே நம்ம நவீன கால சினிமாவில் ஒரு பொண்ணை மாடர்ன் பொண்ணாக காமிக்கிறதா இருக்கட்டும், இல்லை தைரியமான பொண்ணு அப்படின்னு காமிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அந்த பொண்ணு கொலை பண்ணுற மாதிரி அருவாள் வச்சு சுற்றுற மாதிரி காமிப்பாங்க, வில்லேஜ் பேஸ்டு ஸ்டோரிஸாக இருந்துச்சுன்னா. அதே சிட்டி பேஸ்டு ஸ்டோரிஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு கையில் ஒரு சரக்கு பாட்டிலே தம்மையும் கொடுத்துருவாங்க. அப்போ தான் ஒரு மாடர்ன் பொண்ணு, ஒரு தைரியமான பொண்ணு அப்படின்னு காமிக்கிறதுக்காக இப்போது கிளீஷேவான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க. இந்த படத்துலேயே அதே மாதிரி தான் ஒரு ஹீரோயின் சகா ராவா அடிக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் தேவையே இல்லை, எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. அது ஒரு பர்பஸே இல்லாமல் இருக்குது. இந்த படத்தில் செல்வராகவன் தம் அடிக்கிற மாதிரியான சில காட்சிகள்லாம் இருக்குது. அந்த காட்சியெல்லாம் உண்மையாலுமே தம் அடிக்க தெரியல. இந்த புதுசாக காலேஜ் பசங்கள்லாம் தம் அடிச்சுட்டு பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற டீச்சர் நின்றுட்டு ஒரு மாதிரி ஊதுவாங்கல்ல, உள்ளேயே இழுக்காமல் வாயிலே வச்சுட்டு அப்படியே ஊதுவாங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு செல்வராகவும் தம் அடிக்கிறது. அது நல்லாவே இல்லை. அது தம் அடிக்காமலே அவர் அப்படி காமிச்சிருக்கலாம். அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. கேட்க மெத்தட் ஆக்டிங்னு சொல்லுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நல்லா இல்லை, பார்க்க நல்லா இல்லை. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரிஸ்பாக கொண்டு போய் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா முடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேகாக இருக்குது. தேவையில்லாத காரணங்கள் கன்வின்சிங்காகவே இல்லை. அவங்க சொல்கிற லாஜிக்காக இருக்கும், காரணங்களாகட்டும், பர்பஸ் ஆஃப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எதுவுமே ரொம்ப கன்வின்சிங்காக இல்லை 100%. ஸோ அதனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகமாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை படம். இந்த படத்துக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் அப்படி பார்த்தீங்கன்னா 5க்கு ஒரு 2.83 கொடுப்பாங்க, அவ்வளோதான். இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக பார்க்கலான்னு நான் சொல்ல மாட்டேன். போனீங்கன்னா ஒரு ஏவரேஜ் மூவி தான், ஒன் டைம் வாட்சபிளுக்கு கம்மி தான் இந்த மூவி. கன்ஃபார்மாக குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போயிடாதீங்க. இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்குமே அவங்களை கட்டுருவா சீக்கிரம் கார்னர்களே வச்சுருக்கான்னு கேட்குறீங்க.
அப்படிலாம் இல்லை, நிறையா சீன்ஸ் வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மிக்சர் ஆஃப் எமோஷன்ஸ் தான் இருக்குது இந்த படத்தில். ரொம்ப சூப்பர் டூப்பர் படமெல்லாம் கிடையாது, சுமாரகமான படம் தான் இது. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.